ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ME3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டில் யூனிட் 1ல் ஒரு முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். எ கஸ்ஸட் பிளேட் ஆஃப் ரூஃப் ட்ரஸ் இஸ் சப்ஜெக்டட் டு ஃபோர்ஸஸ் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். Determine the magnitude of the resultant force and its orientation measured counterclockwise from the positive x-axis கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கஸ்ஸட் பிளேட்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கனெக்டிங் பிளேட். அதாவது ஒரு ரெண்டு மெம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மெம்பரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேட் தான் வந்து கஸ்ஸட் பிளேட். சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளுடைய கஸ்ஸட் பிளேட். ஸோ இந்த போர்ஷன் இருக்கா, இதான் நம்மளுடைய கஸ்ஸட் பிளேட். சரியா? இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மெம்பர்லையும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த மெம்பரில் 180 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, இந்த மெம்பரில் வந்து 180 நியூட்டன், இதில் பார்த்தீங்கன்னா 240 நியூட்டன் சொல்லி ஒவ்வொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிட்டர்மின் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போனா ஆர் ஃபைன் பண்ணோம், மேக்னிடியூட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓரியன்டேஷனால் நம்ம ஆங்கிள் தான் ஆல்ஃபா ஃபைன் பண்ணோம். ஆனால் ஓரியன்டேஷன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மெஷர்ட் கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ்னு அர்த்தம். கவுண்டர் கிளாக் வைஸ் ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. இது சம் போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நமக்கு இதான் கொடுத்துருக்க ட்ராயிங். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஃபோர்ஸ் இருக்குது. 180 நியூட்டன், அப்புறம் இங்கே ஒரு 180 நியூட்டன், 240 நியூட்டன், 160 நியூட்டன், 200 நியூட்டன், அது 5 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆங்கிள் நம்ம கொடுத்துட்டாங்க 45 டிகிரி 40 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து சிம்பிள் ஃபார்மில் நான் மாற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த எக்ஸு இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ்ன்னு வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி மேலே வந்து ஒய் மைனஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட் வந்து இது போஸ் ஹரிசாண்டலாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டலாக வரைஞ்சிக்கிறேன். ஹரிசாண்டலாக இது எவ்வளோனா 180 நியூட்டன். இது 180 நியூட்டன். அப்புறமேட்டு இங்கே இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்கா? ஸோ இன்க்ளைண்டாக ஒன்று போட்டுக்கிறேன். 180. இது வந்து வெர்டிகலாக நமக்கு இருக்குது. ஸோ அதே 240 நியூட்டன். ஸோ ப்ராப்பராக நீங்கள் இது நான் வரையலை, அதனால தான் வரைகிறேன். நீங்கள் ப்ராப்பராக வரைஞ்சிக்கங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்குது. அது வந்து எவ்வளோ? அது 160 நியூட்டன். அதுக்கப்புறம் இது வந்து 200 நியூட்டன். இந்த ஃபோர்ஸ் இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கு இல்லையா? 200 நியூட்டன். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 45 டிகிரி. 45 டிகிரி. இது வந்து 45. ஸோ நம்ம ஆங்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு வரணும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு ஆங்கிள் போகுது. ஸோ ஓகே. ஸோ நமக்கு தேவையான டேட்டாஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன சொன்னேன், கொடுத்துருக்க ட்ராயிங்கை அதை சிம்பிளாக மாற்றி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. இது ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், 2 ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கா? இதில் கூட பாருங்கள், இது ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸு, இது ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸு. ஸோ எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ் வந்து பியூர்லி ஹரிசாண்டலாக இருக்குது, இல்லை பியூர்லி வெர்டிகலாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஹரிசாண்டலாகவே இருக்கணும், இல்லை வெர்டிகலாகவே இருக்கணும்னா அந்த ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இன்க்ளைண்டாக இருக்க ஃபோர்ஸை மட்டும் தான் நம்ம ரிசால்வ் பண்ணோம். ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ரிசால்வ் பண்ணி ஹரிசாண்டலுக்கு காஸ் தீட்டா, வெர்டிகலுக்கு சைன் தீட்டான்னு நம்ம போடணும். சரிங்களா? ஒரு ஹரிசாண்டலாகவே அந்த ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணக்கூடாது. வெர்டிகலாகவே ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ண தேவையில்லை. சரியா? இப்போ பாருங்கள், ஃப்ரீ பாடி டயக்ராமா அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ் டேஷ்னு போட்டுங்க, ஒய் ஒய் டேஷ் போட்டுங்க. இது நமக்கு எப்படி இருக்குது? ஹரிசாண்டலாகவே இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எந்த பக்கம் எல்லாமே வெளியே தான் அவுட்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆரோ போட்டு 180 நியூட்டன் போட்டுங்க. ஓகே. அதே மாதிரி 200 நியூட்டன் வந்து நமக்கு ஹரிசாண்டலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 200 நியூட்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 240 வந்து நம்ம வெர்டிகலாக ஆக்ட் ஆகுது. அப்போ அதே மாதிரி மேலே ஆரோ போட்டு 240 நியூட்டன் போட்டுங்க. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலாக ஒரு 2 ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது, ஒரு வெர்டிகல். ஓகேவா? இது 3மே நம்ம போட்டாச்சு. இந்த 2 ஃபோர்ஸும் இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த இன்க்ளைண்டு ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ரிசால்வ் பண்ணுவோம். ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசால்வ் பண்ணுவோம். கரெக்டாக? அதான் இப்படி போட்டிருக்கேன். ரிசால்வ் பண்ணிட்டேன். லோடு எவ்வளோ? 180 ஹரிசாண்டல் காஸ் ஆங்கிள் 45 டிகிரி. அது மாதிரி வெர்டிகல்னால் 180 சைன் 45 டிகிரி. இது 160 காஸ் 45 டிகிரி, 160 சைன் 45 டிகிரி. ஓகேவா? ஸோ இன்க்ளைண்டு ஃபோர்ஸஸை மட்டும்தான் நம்ம ரிசால்வ் பண்ணணும். அதான் ரிசால்வ் பண்ணி போட்டிருக்கேன். மற்றபடி ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொஷினில் கொடுக்கும்போதே ஹரிசாண்டலாக கொடுத்துட்டாங்க, இல்லை வெர்டிகலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணக்கூடாது. கொடுத்த மாதிரியே நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு. புரியுதா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஸ்டெப் 1. அப்புறம் என்ன பண்ணோம், ஃபைண்ட் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஸோ அது லாஸ்ட் சம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாடல் நிறைய சம் போட்டிருக்கேன். இது அப்படியே சேம் தான். ஓகே, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ சம்மேஷன் H இஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் வந்து ஹரிசாண்டலில் வருமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹரிசாண்டலாக ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்ட்டில் போனால் மைனஸ், அவ்வளோதான். இதில் பாருங்கள், ஸோ ஹரிசாண்டலாக 1 2, இது ஒரு ஹரிசாண்டல் 3 4 ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன வரும்,
மைனஸில் வரும், -200 வரும், -160 வரும். இது வந்து +180 +180 cos 45, ரெண்டுமே ப்ளஸில் வரும் பாருங்கள். 180 +180 cos 45, இது -200 -160 cos 45. ஓகேவா? அப்படி கிளியர் பண்ணி எல்லாத்தையும். ஓகே, ஸோ இது 4 வந்து இது 1 2 3 4, இது 4னா உங்கள் ஹரிசாண்டலில் வந்துடும், வேறு ஹரிசாண்டல் ஃபோர்ஸே கிடையாது. ஓகேவா? -160 cos 45. இதை நம்மளுடைய கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா சம்மேஷன் H = -5.858 நியூட்டன் நமக்கு கிடைக்குது. சரியா? இது சப்போஸ் கொஷினில் வந்து ஃபைண்ட் தி எக்ஸ் காம்போனன்ட் கேட்டாங்கன்னா இதான் எக்ஸ் காம்போனன்ட். அப்போ எக்ஸ் காம்போனன்ட் சம்மேஷன் H = அப்படின்னு சொல்லி போட்டுக்க வேண்டியது தான். சரியா? ஓகே, அதே மாதிரி நீங்கள் கேல்குலேட்டரில் போடும்போது கேல்குலேட்டர் டிகிரி மோடில் தான் இருக்கணும். சரியா? அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சம்மேஷன் H முடிஞ்சு. அடுத்தது ஸ்டெப் 2, சம்மேஷன் ஆஃப் V. அது ஃபைண்ட் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ். ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3, அவ்வளோதான். ஸோ 3மே நமக்கு எப்படி டாப் அப்பர்ட்ஸ் தான் போகுது, 3மே மேலே தான் போகுது. அப்போ 3மே பாசிட்டிவ் தான். அப்போ 160 sin 45 + 240 + 180 sin 45, அவ்வளோதான். அப்படியே போட வேண்டியது தான். 180 sin 45 + 240 + 160, அவ்வளோதான். அப்படியே போட்டு கேல்குலேட்டர் போட்டுனா சம்மேஷன் V = 480.416 கிடச்சிருச்சு. முடிஞ்சா அடுத்து ஸ்டெப் 3. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா தெரியும், R = √(summation H² + summation V²). சம்மேஷன் H நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -5.858 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது 480.416. ஸோ ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் = 480.38 நியூட்டன். ஓகேவா? இது போட்டுருக்கலாம். அடுத்து ஸ்டெப் 4 வந்து டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நம்ம என்ன தெரியும் நமக்கு, α = tan inverse of summation V/summation H. நம்ம ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. ஸோ tan inverse போட்டு சம்மேஷன் ஆஃப் V ஃபார்முலா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்படியே சப்ஸ்டியூஷன் தான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சம்மேஷன் V சம்மேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி மைனஸ் சைன் வந்ததுன்னா இதில் பாருங்கள் -5.8 வந்திருக்கா சம்மேஷன் Hக்கு, நான் இதில் போட்டிருக்க மாட்டேன். ஸோ மைனஸ் இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணும்போது இந்த மைனஸ் சைன் நெகட்டிவ் சைன் வந்து போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இது நம்ம போட்டு நம்ம கேல்குலேட்டர் போட்டோம்னா tan inverse. ஸோ இது ஆன்சரை போட்டு tan inverse போட்டோம் அப்படின்னா α = 89.30 டிகிரின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? ஓகே, சரி. ஆனால் கொஷினில் பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு நமக்கு சம்மு. ஆனால் கொஷினில் வந்து ரிசல்ட்டும் கேட்டிருக்காங்களா, மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அது நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஆனால் என்ன கேட்டிருக்கேன், ஓரியன்டேஷன் கேட்டிருக்காங்க. ஓரியன்டேஷன்னா ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மெஷர் கவுண்டர் கிளாக் வைஸ் ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இப்படி இதுதான் கடிகாரம் சுற்றுது இல்லையா, அதான் கிளாக் வைஸ். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ், ஆப்போசிட்டாக எந்த பக்கம் கிளாக் சுற்றுதோ அதுக்கு ஆப்போசிட் சைட் தான் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்லுவாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ்னு சொல்லலாம், அது ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லலாம். சரியா? ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு கிராஃப் எப்படி வரைவோம் நம்ம, ஸோ கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இருக்கும். ஸோ இது எக்ஸு, இந்த பக்கம் வந்து -x இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் ஒய், இது வந்து -y. ஓகே, அதாவது இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ கொஷின் நம்ம சொல்லிக்கிறது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லிட்டேன். ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ்னா இதுதான். ஸோ இங்கேருந்து இப்படி ஆங்கிளை கம்பைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. அந்த ஆங்கிள் நமக்கு எங்கே வரும்னு தெரியாது. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரைக்கும் அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அதை ஃபைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம ட்ராயிங் பண்ணணும். சரிங்களா? அந்த பொசிஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ட்ராயிங் இருக்குல்ல, அதை நம்ம போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் ஒன்று தான். நான் இது கொஞ்சம் நீட்டாக போட்டிருக்கேன் மேலே, இது கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, பொசிஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருங்க. பொசிஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒய் ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. ஸோ சம்மேஷன் H வேல்யூ என்ன, சம்மேஷன் H = -5.858 வருது. ஸோ ஹரிசாண்டல்லேருந்து மைனஸில் வந்திருக்கு. ஸோ மைனஸ்னால் அதாவது பாசிட்டிவ்னா ரைட்டில் போகும், மைனஸ்னால் என்ன லெஃப்ட்டில் தானே போகும். அப்போது லெஃப்ட்டில் இப்படி போட்டுட்டு இது என்னது -5.858 அந்த மாதிரி தான் புரியுதுங்களா? அந்த மாதிரி போட்டு -5.858 நியூட்டன் போட்டுடணும். அடுத்து சம்மேஷன் V எவ்வளோ, 480, அதாவது பாசிட்டிவ் தான் வந்துருக்கு. பாசிட்டிவ்னா அப்போர்ட்ஸ், அப்போ 480.416. அப்போ இந்த மாதிரி மேலே இப்படி லைன் போட்டு 480.416 நம்ம 480.416 போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு லைன்ஸ் என்ன பண்ணணும், இப்படி டாட்டர் லைன்ஸாக நம்ம போடணும். இப்படி போட்டுட்டு ரெண்டும் மீட் ஆகுது இல்லையா, அந்த தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட். அது மாதிரி இப்படி கோடு போட்டு இந்த மாதிரி போட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு போட்டுருங்க. ரிசல்டன்ட் எவ்வளோ,
480.38. ஸோ 480.38 நியூட்டன். ஓகேவா, அது போட்டுருங்க. போட்டு ஆங்கிள். ஸோ ஆங்கிள் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 89.30 டிகிரி. அந்த ஆங்கிள் நமக்கு இங்கேருந்து கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எப்பவுமே நம்ம எக்ஸ்லேருந்து தான் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஆக்சிஸ் தான், இந்த ஆங்கிள் தான் வந்து 89.30 டிகிரி. நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இதான பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸு, இது இந்த பக்கம் வந்து மைனஸ் எக்ஸு, இது ஒய், இந்த பக்கம் வந்து மைனஸ் ஒய். இது பாசிட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இங்கேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? இது டோட்டலாக 180 டிகிரி இருக்குமா? இது மொத்தமாக 180. அதில் இந்த போர்ஷன் வந்து 89.30. அப்போ 180ல் 89.30 போச்சுன்னா நமக்கு இந்த போர்ஷன் கிடச்சிரும். கரெக்டாக, இதான் நமக்கு தேவை. ஏன்னா ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்கிறாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தானே போவோம். புரியுதா சொல்கிறது? இது கவுண்டருக்கு தான் கவுண்டர் கிளாக் வைஸ். புரியுதா சொல்கிறது? ஒரு நிமிஷம் இதை பாருங்கள். ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்லிட்டாங்க. கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது நமக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ். ஏன்னா இதான் இங்கே எக்ஸ் போட்டிருக்கோம், இது மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இங்கேருந்து இப்படி தான் போகணும், அந்த ஆங்கிள் இப்படி தான் போகணும். அப்போ நமக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோ நமக்கு தெரியணும். கரெக்டாக. ஸோ மொத்தமாக வந்து இது மொத்தமாக நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஸோ 180ல் இந்த 89.30 போச்சுன்னா இது நமக்கு தெரிஞ்சிடும்ல, அதுதான். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓரியன்டேஷன் மெஷர் ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த டிராயிங் போட்டால் தான் நம்ம இதை போட முடியும். இந்த டிராயிங் போடாமல் போகிறது கஷ்டம். சரியா? ஸோ இது கண்டுபிடிச்சுன்னா டிராயிங் போடுங்க. பொசிஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு போட்டு இந்த டிராயிங் போடுங்க. இந்த டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் மெஷர் ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ? 180 மைனஸ் இந்த ஆங்கிள் ரிமூவ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன்னா இங்கேருந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரைக்கும். அப்போ 180 minus 89.30 is equal to 90.7 டிகிரி. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ரிசல்ட் வந்து R is equal to ரிசல்ட் வந்து ரிசல்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ? R is equal to 480.416. ஆங்கிள் ஆல்ஃபா வந்து 90.7 ஃப்ரம் தி, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், கவுண்டர் கிளாக் வைஸ் ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ராயிங் வரையும்பொழுது இந்த ரீடர்ஸை கரெக்டாக போட்டுருங்க. ஸோ இங்கேருந்து 89.30. ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஆங்கிள் 90.7. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணி காட்டுங்க. புரியுதா? ஸோ சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.